இன்னைக்கு நம்ம டைம் ஆஃப் சப்ளை ஃபார் சர்வீசஸ்க்கு பார்க்க போறோம். இப்போ டைம் ஆஃப் சப்ளையை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிஎஸ்டி லைபிலிட்டி பே பண்ணணும். இது எதுல சொல்றாங்க? செக்ஷன் 13 சப்செக்ஷன் 1ல டைம் ஆஃப் சப்ளையை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இங்க செக்ஷன் 13 சப்செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 3 இருக்கு. 13(2) டாக்ஸ் அபவுட் எஃப்சிஎம் பத்தி சொல்லுது அண்ட் 13(3) ஆர்சிஎம் பத்தி பேசுது. இப்போ எஃப்சிஎம் பத்தி என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ். இந்த ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் எப்பயுமே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இட் இஸ் கிவன். டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் எப்பயுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். we have to determine. ஓகே, ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வித்தின் டேட் டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆமா, வித்தின் டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் தான் அப்படின்னா டூ திங்ஸ் நம்ம கம்பேர் பண்ணணும். என்ன அந்த ரெண்டு விஷயம்? ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர். இது எப்போ? ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்ததுன்னா, இல்ல அப்படின்னா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர்னு பார்க்கணும். இந்த இடத்துல இன்கேஸ் ஜிஎஸ்டி அட்வான்சஸ்ல பே பண்ணா இட் இஸ் பாசிபிள். இது இந்த இடத்துல பே பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. இன்கேஸ் இது சர்வீசஸ்க்கு எஃப்சிஎம்க்கு மட்டும் தான், வேற எதுக்குமே இல்லை. அப் டு 1000 rupees in excess of invoice. சப்போஸ் இன்வாய்ஸோட அமௌண்ட் வந்து ஒரு 3000 rupees, பட் வந்து அவங்க அதிகமா ஒரு 3700 பே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அப் டு 1000 rupees தான் இல்லையா? 700 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் பிரகாரம். அப்போ இன்கேஸ் இந்த மாதிரி அப்படி பண்ணாங்க அப்படின்னா அப்போ டைம் ஆஃப் சப்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னா date of invoice or the date determined as per section 13 subsection 2. இப்ப இதுதான் இந்த செக்ஷன் 13 subsection 2 இல்லையா? இவ்வளவு நாள் லேர்ன் பண்ணது செக்ஷன் 13 subsection 2. இது ரெண்டுத்துல எது வேணா சூஸ் பண்ணலாம். இது யார் சூஸ் பண்ணலாம்னா சப்ளையருக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. சப்ளையர் கேன் சூஸ். ஓகேவா? மறுபடியும் ஐ எம் ரிப்பீட்டிங். இன்கேஸ் உங்களோட இன்வாய்ஸ் அமௌண்ட்டை விட அப் டு 1000 rupees எக்ஸஸா பே பண்ணிட்டீங்க. ஓகேவா? இது அப் டு 1000 வரைக்கும் தான் பாசிபிள். ஓகே, 1000 rupees எக்ஸஸா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் த டேட் டிட்டர்மைன்டு பை செக்ஷன் 13 சப்செக்ஷன் 2. இந்த 13(2) தான் இப்ப இவ்வளவு நம்ம படிச்சோம். ஓகேவா? இது ரெண்டுத்துல எந்த டேட் வேணா எடுத்துக்கலாம். யாரோட சாய்ஸ் இது? இந்த சப்ளையோட விஷ் பிரகாரம் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 3 ஆர்சிஎம். ஆர்சிஎம்க்கு என்ன? 2 டேட்ஸ் நம்ம பார்க்கணும். என்ன அந்த 2 டேட்ஸ்? டேட் ஆஃப் விச் பேமெண்ட் மேட் டு சப்ளையர். சப்ளையருக்கு எப்போ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து 61st டே. ஓகே, இப்போ இந்த டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து 61st டே நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இந்த பேமெண்ட் எப்போ சப்ளையர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எப்பயுமே கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ரெண்டுத்துல எது ஏர்லியர்னு பார்க்கணும். ஓகே, அதுதான் ஆர்சிஎம்மோட டைம் ஆஃப் சப்ளை. இங்கேயும் அட்வான்சஸ் ஜிஎஸ்டிக்கு இஸ் பாசிபிள். ஓகேவா? இப்போ ஆல் டுகெதரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்சஸ் கான்செப்ட் இருக்கு இல்லையா? அட்வான்சஸ் ஃபார் ஜிஎஸ்டிக்கு எப்பயுமே சர்வீசஸ்க்கு அது எஃப்சிஎம்ஆ இருந்தாலும் சரி ஆர்சிஎம்ஆ இருந்தாலும் சரி இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஆனா இன் கேஸ் ஆஃப் இதே அட்வான்சஸ் ஃபார் ஜிஎஸ்டி ஃபார் கூட்ஸுக்கு இன் கேஸ் ஆஃப் எஃப்சிஎம்க்கு மட்டும் நாட் பாசிபிள். ஆர்சிஎம்க்கு இட் இஸ் பாசிபிள். அண்ட் திஸ் இஸ் ஃபார் எஃப்சிஎம்ஓ ஆர்சிஎம்ஓ ரெண்டுத்துக்குமே இட் இஸ் பாசிபிள். ஆனா இன் கேஸ் ஆஃப் அட்வான்சஸ் ஃபார் ஜிஎஸ்டி கூட்ஸுக்கு, ஐ எம் டாக்கிங் அபவுட் கூட்ஸுக்கு, எஃப்சிஎம்க்கு இட் இஸ் நாட் பாசிபிள், ஆர்சிஎம்க்கு இஸ் பாசிபிள். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அட்வான்சஸ் ஃபார் ஜிஎஸ்டி ஃபார் கூட்ஸ் எஃப்சிஎம்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? மற்ற எல்லாத்துக்குமே பாசிபிள். என்ன சொல்றாங்க? அட்வான்சஸ் for GST